அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 81, 82. அகழ்வரிகள்: மனாதிகற்கு அரிய மதாதீத வெளியாம் அநாதி சிற்சபையில் அருட்பெருஞ்சோதி. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய கருவிகளுக்கு எட்டாதாயும் அரியதாயும், அதேபோல வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், போதாந்தம், கலாந்தம் ஆகிய மதங்கட்கும் அப்பாற்பட்டதாய் எட்டாத பொருளாகிய வெளியே சிற்சபை ஆகும். அந்த வெளி என்று தோன்றியது என்று சொல்ல முடியாது, அனாதியானது. அந்த சிற்சபையில் அனாதியாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி மனம் முதலிய கருவிகளால் அறிய முடியாதது என்பதற்கு ஆதாரம் காற்றுருவோ கனல் உருவோ கடல் உரு என்பர். காற்றுருவம் கனல் உருவம் கண்டுரைப்பீர் என்றால் வேற்றுருவே புகழ்வர். அதை வேறொன்றால் மறுத்தால் விழித்து விழித்து எம்போல்வார் மிகவும் மருள்கின்றார். தோற்றும் அந்த தத்துவமும் தோற்றாத தத்துவமும் துரிசாக அவை கடந்த சுக சொரூபமாகி மாற்ற மன உணர்வு செல்லா தளத்தாடும் பெருமான் வடிவுரைக்க வல்லவர் ஆர் வலுத்தாய் தோழி என்று பெருமான் பாடியிருப்பாங்க. இதே கருத்தை அகவலிலே ஆரம்பத்திலேயே கூறியிருப்பார். உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி. இந்திரியங்கள் சூன்யமாகும் பொழுது ஒரு வெளி ஏற்படுகின்றது. பிறகு மனம் சூன்யமாகும் பொழுது இன்னொரு வெளி ஏற்படுகின்றது. இந்த நிலைதான் மோன நிலை, சும்மா இருக்கும் நிலை. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே, துன்று மல வெம்மாய் அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெருஞ்சோதி அனுபவம் என்பதினால் வள்ளல் பெருமான் சொல்லும் வெளி புறத்தே அல்ல, மாறாக அது அகத்தே ஏற்படுவது. இது தவத்தால் மட்டுமே சாத்தியம். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.